தலைகீழ கவிழ்ந்து அப்பளம் போல நொறுங்கிய டாரஸ் லாரி. ஆனா அதில் இருந்தவங்க உயிர் தப்பியது எப்படி? வாங்க விரிவா பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஓட்டுநர் பபின் ராதாபுரம் அருகே இருக்கக்கூடிய சீலாத்திகுளம்ங்கிற ஒரு கல்குவாரியிலிருந்து தனது டாரஸ் லாரியில 22 டன் ஜல்லிக்கற்களை ஏத்திக்கிட்டு மார்த்தாண்ட நோக்கி வந்துட்டு இருக்கிறாரு. இந்த வண்டி சீலாத்திகுளத்திலிருந்து புறப்பட்டு ராதாபுரம் வந்து கொண்டிருந்த போது ராதாபுரம் ஊருக்கு கீழ்பக்கத்துல ஒரு வளைவு இருக்குது. அந்த வளைவில் அதிவேகமா வந்ததுனால, டாரஸ் லாரி வந்ததுனால ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்தது மட்டும் இல்லாம அந்த வளைவுல இருந்த ஒரு தடுப்பு சுவர், ஒரு பாலத்தினுடைய தடுப்பு சுவர் மோதி அப்படியே தூக்கி தலை குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்துல லாரியினுடைய முன்பக்க கேபின் அப்படியே அப்பளம் போல நொறுங்கிட்டு, உள்ள யாரு இருந்தாலும் பிழைக்க முடியாத அளவிற்கு அது அப்பளம் போல நொறுங்கி 22 டன் ஜல்லிக்கற்களும் தரையில கொட்டி இருந்த 12 வீலும் தலை குப்புற தெரிகிற அளவுக்கு தலை குப்புற கவிழ்ந்து கிடந்துச்சு. இந்த விபத்து எப்ப நடந்துச்சு அப்படின்னா அதிகாலை 5:30 5:45 நடந்ததா சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நடந்ததுனால அவர்களை மீட்கிறதுக்கு அங்க யாருமே இல்லை. ஆனாலும் அவங்க டிரைவரும் அதுல இருந்த கிளீனரும் பத்திரமாக வெளியே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலத்துல இருந்திருக்கிறாங்க. இத அங்க பக்கத்துல இருந்த ஒரு இளைஞர் காலையில எந்திரிச்சு வந்து பார்த்திருக்கிறாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னா, இந்த லாரி போய் அப்பளம் போல நொறுங்கி இருக்க, இதுல இருக்கிறவங்க நிச்சயமாக உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த லாரியை ஓட்டிட்டு வந்த ஓட்டுநர் பபீனும் அவர் கிளீனரும் அவர் பாலத்துல இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு சிறு காயம் கூட கிடையாது. அவர்கள் எப்படி உயிர் தப்பினார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன காரணம்னா, ஓட்டுநர் பக்கத்துல பெரிய லெவல்ல பெருசா அடிப்படலை. வந்து அந்த பாலத்துல மோதினதுனால அந்த லாரியினுடைய டிரைவருக்கு ஆப்போசிட் பக்கம் தான் நல்ல நொறுங்கி இருக்கு. அந்த சைடுக்கு இருந்த டிரைவருக்கு, அந்த பக்கம் இருந்த டிரைவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா கிளீனர் எங்க இருந்தார் அப்படின்னா, டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி அந்த படுத்து கிடக்கக்கூடிய அந்த பலகையில அவரு டிரைவர் சீட்டுக்கு நேர் பின்னாடி தலையை வச்சு படுத்திருந்திருக்கிறாரு. இதனால இந்த லாரி கட்டுப்பாடை இழந்து தடுப்பு சுவர்ல மோதி அவ்வளவு கேபின் சேதமானாலுமே அந்த டிரைவருக்கும் அந்த கிளீனருக்கும் எந்தவித ஆபத்தும் இல்லாம பொழைச்சிருக்காங்க. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள 24x7 வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.